பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்களே, அல்லாஹ் தூயவன், தூய்மையானதையே அவன் ஏற்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டவற்றையே இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளையிட்டுள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு பின்வரும் 2 வசனங்களை ஓதிக் காட்டினார்கள். தூதர்களே, தூய்மையான பொருள்களிலிருந்து உண்ணுங்கள், நற்செயலைச் செய்யுங்கள், திண்ணமாக நான் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவன் ஆவேன். நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையான பொருள்களிலிருந்து உண்ணுங்கள். நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வைத்தான் வணங்குகிறீர்கள் என்றால் அவனுக்கு நன்றி பாராட்டுகள். பின்னர் அவர்கள் அதிக தூரம் பயணம் செய்த ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். தலைவிரிகோலமாக மாசு படிந்தவராக அவர் தனது கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி இறைவனே இறைவனே என கதறுகிறார். ஆனால் அவர் தனது உணவை பெறும் வழி தடுக்கப்பட்டதாக, ஹராமானதாக இருக்கின்றது. அவர் அருந்தும் பானம் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அவரது உடை தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அவரது மொத்த வாழ்க்கையே ஹராமான வழியில்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் அவர் எவ்வாறு இறைவனிடமிருந்து பதிலை எதிர்பார்க்க முடியும் என்று கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்.